ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். மஷ்ரூம், தயிர், 2 பேர் சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டிக்கு அரிசி போட்டிருக்கேன், பாஸ்மதி ரைஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்தாச்சு. வாங்க ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா செவக்கிற மாதிரி வதக்கிடுங்க, ஏன்னா அதில் தான் நல்லா கலர் கிடைக்கும். கலருக்காண்டி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது நல்லா செவந்த மாதிரி வதக்குனா தான் நம்மளுக்கு கலர் கிடைக்கும். நல்லா வந்து பாருங்கள், சிவப்பாயிடுச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க, ஒரு 20 செகண்ட் வதக்குங்க. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி போட்டுருங்க, சில்லி பவுட்ரு, ஏன்னா இதுதான் கொஞ்சம் கலர் கிடைக்கும். நம்ம வீட்டு மிளகா பொடி இப்போ கலர் கிடைக்காது, அதனால தான் கடையில் வாங்கி போட்டிருக்கேன். தேவையான அளவு போடும். ஆயிலில் போட்டால் தான் நல்லா அது கலர் வந்து அப்படியே ஆயிலோடு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா கலர் வரும். புதினா போட்டுக்கலாம். எல்லாம் ஒரு 15 செகண்டு தான். எல்லாம் வதக்கி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டு விட்றேன். பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான். நல்லா வதக்கிடுங்க. வதக்கி வச்சுட்டு தக்காளி நல்லா வதக்குங்க. ஒரு 15 செகண்ட் வதக்கிட்டு தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தயிர், தேவையான அளவு. தயிர் ஊற்றி நல்லா வதக்குங்க. எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அப்புறம் மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து ஒரு பாக்ஸ் போடுறேன். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இதுக்கு 1 கிளாஸ் ரைஸ் போட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் ஊற்றுறேன். 2 கிளாஸ் ஊற்றிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, காரமெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ரைஸ் போட்டுடலாம். தம் போட்டிருக்கேன். டிஃபன் பாக்ஸ்லேயும் தண்ணி தான் இருக்குது, மேலே வடை செட்லேயும் தண்ணி தான் இருக்குது. வெயிட்டுக்காண்டி அதை வச்சுருக்கேன் நான். கரெக்டாக 10 to 12 மினிட்ஸ் தான் தம் போட்டேன். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் சூடாக கலப்புனீங்கன்னா குழஞ்சிரும். அதனால் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து கிண்டுங்க. பார்த்தீங்களா எப்படி ரைஸ் வந்திருக்குன்னு? வெறும் மிளகாய் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணோம். வெங்காயம் செவந்த நேரத்தில் நல்லா வதக்கினால நம்மளுக்கு கலர் கிடச்சிருக்கு. வேறு எதுவுமே மிக்சிங் கிடையாது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.